ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெனஸ்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். வெனஸ்டே ஈவினிங் பார்த்துட்டோம் அப்படின்னா காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறமே ஸ்நாக்ஸோ டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். சரி, அடுத்து நைட்டு டிஃபன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. எப்பயுமே நம்ம மாவு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டி வச்சு அதவே தோசை இட்லினே மாற்றி சுட்டுட்ருப்போம். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் தோணுச்சு. பசியும் பெருசாக இல்லை. அடுத்ததாக வெங்காயத்தை கட் பண்ணி நீள நீளமாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 வெங்காயத்தை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை. அடுத்ததாக ஒரே ஒரு செம்பளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய செம்பில், ரொம்ப பெரிய செம்பளம், இது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதில் ஒரு செம்பளவுக்கு சேர்த்துருக்கேன். டம்ளரில் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் வரும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். லைட்டாக ஏதாவது கட்டியிருக்கா பூச்சியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி எப்பயுமே சேமியாக்காகட்டும் ரவைக்காகட்டும் அளவாக சேர்த்தோம்னா தான் அதை சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பளபளன்னு இருக்குங்க சேமியா. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். இந்த சேமியா செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்லாம் தேவையே படாதுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய, அது குறைவான டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு டிஷ்னால் கண்டிப்பாக இந்த சேமியாவை நம்ம சொல்லலாங்க. இப்போ இதில் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாங்க. தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே பளபளன்னு சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்துட்டோம் அப்படின்னா சிலதெல்லாம் நமக்கு சாப்பிடவே பிடிக்காது கொல கொலன்னு இருந்துச்சுன்னா. ஆனால் இது ரொம்பவே எடுத்தால் கையில் ஒட்டாத அளவுக்கு தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியாவுக்கு நம்ம பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாழைப்பழம் சொல்லலாம். ஸோ எனக்கு நேந்திர வாழைப்பழம் இருந்துச்சு. இதையும் வச்சுட்டு நான் சேமியாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் சேமியா செஞ்சீங்க அப்படின்னா பழத்தோடு வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.